இருக்கிற இறைவனை நீங்க கும்பிடாம இருந்தாலும் தப்பு இல்லை, இல்லாத இறைவனை கும்பிட ஆரம்பிக்கும் போது உங்களுக்கான சக்தி வராது. இதுதான் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து சேர்ந்துடும். நான் கும்பிட்டும் பலன் இல்லை, நான் இவ்வளோ செஞ்சும் பலன் இல்லை, எனக்கு ஜாதகம் சரியில்லை அதனால நான் உருப்பிடாம போயிட்டேன், என் வீட்டில் எனர்ஜி சரியில்லை அதால நான் உருப்பிடாம போயிட்டேன், எனக்கு முன்னோர்கள் செஞ்ச சாபம் பாவம், ஏழையா பிறந்துட்டேன், இல்லை ஏழைக்கு பிறந்துட்டேன், நோயாளியா பிறந்துட்டேன், எங்க அப்பா அம்மா சரியில்லை, அதெல்லாம் போய் இன்னைக்கு ஆஸ் ஆஃப் நோ நீங்க தேர்ந்தெடுங்க. எல்லாத்துக்கும் ஒரு உழைப்பு இருக்கு. இன்னொருத்தனை பார்த்து பொறாமப்படுறது பெரிய தப்பு, என்னால அதை அடைய முடியாதுன்னு நினைக்கிறதும் தப்பு. ஆனா அதுக்கான உழைப்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது உங்களை வந்து அடையும். அதுக்கு தடையா இருக்கிறத தடயம் இல்லாம நீக்கும். அதுதான் அந்த உண்மை இறை ஞானம். இறைவன்றவன் நிச்சயமா ஒருத்தன் இருக்கான். இல்லாம எல்லாமே சீரா சிறப்பா நேர்த்தியா பூர்த்தியா இங்க இயங்காது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது, பாசிபிலிட்டியே கிடையாது. ஆனா உன்கிட்ட என்ன மிஸ் ஆகுது? இறைவன் இருக்கான்றது வருதோ இல்லையோ, உடையர் எனப்படுவது ஊக்கம், அக்திலார் உடையது உடையரோ. அறிவுடையார் எல்லாம் உடையார், அது உண்மைதான், எல்லாம் இருக்கு அவன் கிட்ட. ஆனா எல்லாமே இருந்தாலும் ஊக்கம் தான். அந்த ஊக்கம் எப்போ வரும்? அந்த மோட்டிவேஷன் எப்போ வரும்? இந்த உலகத்துல மோட்டிவேஷன்ற பேர்ல உங்களை ஸ்லேவரி ஆக்கிடுவாங்க. செய்ய பிடிக்காத வேலையை உங்களை பிடிக்க வச்சு செய்ய வைக்கிற மாதிரி மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஆனா மோட்டிவேஷன்றது ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் மட்டும் இருக்கு, என்னால செய்ய முடியாதுன்னு நினைச்சேன்னா அப்படியே ஒரு தயக்கமோ இல்ல அப்படியே ஒரு கலக்கமான நிலைக்கு போயிடுங்க. எனக்கு நோக்கம் இருக்கு, நான் உழைக்க போறேன், என்னால இதை இப்பத்திக்கு என்னால அதை அடைய முடியாது, ஆனா அதை அடையறதுக்கு என்ன தேவையோ அது இறைவன் கொடுப்பான். எப்ப கொடுப்பான்? வாங்க சார் இந்தாங்க வச்சுக்கோங்க சார், அப்படி கொடுக்க மாட்டேன். நீங்க செய்ய செய்ய அது உங்களுக்கு கிடைக்கும். இல்ல அதை அடையறதுக்கு தடையா இருக்கிறது நீங்கும். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கும் போது நான் நினைச்சது நடக்கும், நான் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு உணர்ந்து ஆரம்பிக்கணும். எல்லாருக்கும் இறைவன் என்ன செய்யறாரோ அதே தான் எனக்கும் செய்யறாரு. நான் என்ன தப்பு செஞ்சேன்னு தெரியாது, ஆனா இப்ப நான் உறுப்புன்னு நினைச்ச உடனே முன்னாடி செஞ்ச தப்பால இப்ப இருக்க தடையை அவர் நீக்குவார்னு உணர்ந்து நீங்க ஆரம்பிங்க. நீ அவரை நம்பினாலும் நம்பலனாலும் நீ இதுதான் விதி. இந்த மன நம்பிக்கையோட இந்த மனநிலையோட நான் உழைச்சனா எனக்கு உயர்வு கன்ஃபார்ம். இல்லைன்னா அன்வான்ட் எஃபர்ட்டை போட்டுருவீங்க, சக்சஸே வராது, பாசிபிலிட்டியே கிடையாது. அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. சரியான டைமிங்ல சரியான விஷயம் செய்ய ஆரம்பிப்பீங்க. அந்த டைமிங்கையும் அந்த எஃபர்ட்டையும் ரைட்டா மேட்ச் பண்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கி தரதான் அந்த இறை நம்பிக்கை. அந்த இறை நம்பிக்கை இப்போ நீங்க நம்புறதெல்லாம் இறைவன் ஆயிடாது, உண்மையான இறைவனை நம்பணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்னால முடியும் நம்பினாலே அது இறை நம்பிக்கை தான். என்னால முடியும் அப்படின்னு நம்பினாலே அது இறை நம்பிக்கை தான். நான் யாருக்கும் தாழ்ந்தவன் இல்லை அப்படின்றத உணர்ந்தாலே அது இறை நம்பிக்கை தான். அதுதான் அந்த ததஸ்து.